ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அவுட்ஃபிட் இதுதான். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, டைம் பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகிப்போச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பிட்டோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா மன்னாரியில் காது குத்தி கிடா வெட்டு. வாங்க சாப்பிட்டு வருவோம். வாங்க முதல்ல கோயிலுக்கு போவோம். கோயிலில் போய் நல்லா சுற்றுலா சாமி கும்பிட்டு கிடா வெட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம். என்னோட அவுட்ஃபிட் இதுதான். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பூ வச்சுருக்கேன். இன்னைக்கு இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா பண்ணி பாருங்க. தேங்க்யூ. எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் காட்டுறேன் பா. ஸ்ரீநிதியோட அவுட்ஃபிட் இதுதான். ஸ்ரீ டேடி வந்துச்சு. ஹாய், டேடியோட அவுட்ஃபிட் இதுதான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே. ஹாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2-3 பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கிளம்பி போன இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. இப்போ தான் கவர்மெண்ட்லேருந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்மளும் கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற வழி தானேன்னு சொல்லி வீட்டுக்கு பின்னாடி இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் கொடுத்துட்டு வந்தோம். ஒரு வழியாக முடிச்சு வேண்டாமா டாடி வெயிட்டிங். ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு கிளம்பிட்டோங்க. அடுத்தது நம்ம கிளம்புனது பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் கோயில் கிளம்பிட்டோம். நான் ரொம்ப நாள் ஆச்சு அம்மனை பார்த்து. இருந்தாலும் சரி போயிட்டு போகிற வழியில் கம்பல்சரி சாமி பார்த்துட்டு தான் நம்ம வந்து கிடாவெட்டு போகணுன்னு சொல்லியிருந்தேன். சரின்னாரு. அங்கேருந்து ரொம்ப பக்கம்தான், அதனால். அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி போகிற வழியில் தயிர் வடை சாப்பிட்டேங்க. நான் காலையிலேருந்து வந்து சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு தயிர் வடை சாப்பிட்டேன். அந்த வீடியோ வந்து வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா காப்பிரைட் வந்துடும். காரில் வந்து பாட்டு ஓடிட்டு இருந்துச்சுங்க, அதனால தான் வாய்ஸ் அவுட் கொடுத்துட்டேன். இங்கேருந்து கிளம்பி நம்ம வந்து சாமியை பார்க்குறக்கு உள்ளே போயாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு, அதனால் நிறைய தடம் பிரித்து விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயில் சரியான கூட்டம். ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால ரொம்ப ஃபுல் ரஷ்ஷாக இருந்துச்சு. ஃப்ரீ தரிசனத்தில் நிற்கலான்னு சொல்லி பார்த்தோம், ஆனால் சரியான ரஷ்ஷாக இருந்துச்சுங்க. சரி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் 50 ரூபா டோக்கனு, நம்ம வந்து 50 ரூபா டோக்கன் 3 எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா சரியான அதுவுமே கொஞ்சம் கூட்டம்தான். பரவாயில்ல, நின்று சாமி கும்பிடலான்னு சொல்லி பக்கம் போய் நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாலை கொடுத்தாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாங்க, நம்ம பக்கம் போனோன்னே சாமி நல்லா கும்பிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு ஐயர் கொண்டு வந்து மாலை கொடுத்தாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் வெளியே வந்து நம்ம பிக்கெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணி சாமி கும்பிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாள் சாமி கும்பிட்றதா இருந்தால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப குழந்தையெல்லாம் வச்சுட்டு கும்பிட்றதுலாம் சிரமம். பார்த்து வாங்க. வர வரைக்கும் நாளில் வந்து திருப்தியாக சாமி கும்பிட்டு போங்க. அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து கிளம்பி கிடா வெட்டுக்கு வந்துட்டேங்க. வந்து நல்லா திருப்தியான சாப்பாடு, மட்டன் பிரியாணி, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு. சாப்பிட்டு நம்ம அடுத்தது எங்கே கிளம்புனோன்னு பார்த்திங்கன்னா நம்ம டார்லிங்கில் ஃப்ரிட்ஜ் எடுத்திருந்தோம். அப்போ வந்து ஸ்டாண்டு வந்து அந்த டைமில் ஸ்டாக் இல்லை. அதுலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னு. சரி போகிற வழியில் கையோட வாங்கிட்டு போயிடலான்னு வாங்கினோம். அதுக்குள்ளே ஸ்ரீநிதி இந்த சோஃபா ஐட்டம்லாம் பார்த்துட்டு செட்டெல்லாம் அழகாக இருக்குமான்னு சொன்னால், சரி வாசாமி உன் கல்யாணத்துக்கு வாங்கிக்கலாம் வாடான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நம்ம வாங்கிட்டு நேராக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்க. வரப்பே டைம் பார்த்திங்கன்னா 4 மணி ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தில் சித்தி கால் பண்ணாங்க. நாங்கள் தான் வந்துட்ருக்கோம் அப்படின்னாங்க. சித்தியும் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சித்தி, தம்பி ஒய்ஃபு, குட்டி பையன் எல்லாருமே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பையன் நல்லா சந்தோஷமாக விளையாண்டுருந்தான். அவனுக்கு வந்து எல்லா குழந்தைங்களாட்ட அது பொம்மையெல்லாம் வேண்டாமாம்மா, தட்டு கரண்டி இருந்தாலே சூப்பராக விளையாண்டுருந்தான். நாங்கள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சிட்டு இருந்தேன். சரி இது போடவா எல்லாரும் பார்க்காதீங்க பாப்பா. எனக்கு நவீஷ் காணோம். எங்க போனா அழகிடி போடா நவீஷ் எங்க காணோம். நவீஷ் காணோம். எங்க போனா? இங்க வந்துட்டான். குட்டி பையனை நல்லா கசக்கி கொஞ்சி ஜாலியாக விளையாட வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு இப்படி தான் போச்சு.
இன்னும் எந்த மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாம் போடலான்னு சொல்லி எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.